நிருபம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம், கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று அப்படின்னு. இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, என்ன அடிப்படை, இந்த வசனம் யாருக்கு எப்படி எழுதப்பட்டது அப்படின்னா, இது ரோமருக்கு நிருபம். ஆனால் யாரை குறித்து எழுதுகிறார் என்றார், பவுல் இஸ்ரவேலர்களை குறித்து எழுதுகிறார். இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் பல வருஷமாக, அதுக்கு முன்னாடி இது எழுதுறதுக்கு முன்னாடி ஏறக்குறைய 2000 வருஷம், யாக்கோபு தான் இஸ்ரவேல், அவனிலிருந்து இந்த வசனம் வருகிற வரைக்கும் ஏறக்குறைய 2000 வருஷம் கர்த்தர் அவர்களோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். நியாயப்பிரமாணத்தை வைத்து அநேக காரியங்களை பேசுகிறார். அப்படி அவர்கள் அந்த வசனத்தை கேட்டும் அவர்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர்கள் அதற்கு காணாதிருக்கிற கண்கள் அப்படின்னு இருக்கு. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் அவர்களுக்கு கொடுத்தார். இதன் அடிப்படையில் தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த காணாதிருக்கிற கண்கள்னா என்ன, கர்த்தரே கொடுத்தார் அப்படின்னு இருக்கிறது. அதுக்கு அதோட விளக்கத்தை நம்ம கடைசியாக பார்ப்போம். காணாதிருக்கிற கண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் பொதுவாக ஒரு வசனத்தை வாசிப்போம் இல்லையா, குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, மரித்தோர் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், இப்படி வாசிக்கிறோம்ல. அப்போ 2 வகையான இந்த காணாதிருக்கிற கண்கள் இருக்கு. ஒன்று இயற்கையிலே பிறவியிலேயே மாம்சத்தின்படி பார்க்காதிருக்கிற கண்கள், அதை நம்ம சொல்லுவோம் பார்வையற்றோர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இது ஒரு வகையான பார்வையற்றுதல் மாம்சத்தின்படி. இந்த பார்வையற்றுதல் என்பது ஒரு சாதாரணமான விஷயம்தான். ஆனால் உலக பிரகாரமா மெடிக்கலி பெருசு தான். ஆனால் ஸ்பிரிச்சுவலி பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு சுகமாக்குவது ரொம்ப எளிதான ஒரு காரியம். ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணிடுவாரு, அவங்களுக்கு சுகமாக்கி கொடுத்துருவாரு. அது நிறைய நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போவும் அந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி ஸ்பிரிச்சுவலி தான் நாம் இதை பார்க்க வேண்டும். ஏன்னா இங்கே அவர் எழுதும்போது பவுல் அதை குறித்து தான் எழுதுகிறார், ஆவிக்குரிய விதத்தில் எழுதுகிறார், காணாதிருக்கிற கண்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை கர்த்தர் உணர்த்தினார், இதில் இருக்கக்கூடிய காரியங்களை உணர்த்தினார். இந்த காணாதிருக்கிற கண்கள்னா என்ன, பார்வையற்றோரா அல்லது அவங்களுக்கு தெரியாதா, பார்க்க முடியாதா அப்படின்னு சொன்னா, முதலாவதாக சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதுல இருந்து ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரலாம். அந்த காணாதிருக்கிற கண்கள் அப்படின்னு சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அப்ப இதுவரைக்கும் அவங்க கண்கள் மூடி இருந்துச்சா? அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது அவருடைய கண்கள், இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அப்படி கண்கள் திறக்கப்பட்டதுன்னா என்ன? அப்ப அது வரைக்கும் அவங்க கண்கள் மூடி இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. நமக்கு எப்பவுமே இந்த வசனத்தை வச்சு நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். 2 விதமான கண்கள் இருக்கிறது நமக்கு. ஒன்று ஆவிக்குரிய கண்கள் இருக்கிறது, இன்னொன்று மாம்ச கண்கள் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய கண்ணுக்கும் மாம்ச கண்ணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதுக்கு முன்னாடி மாம்ச கண்ணு மூடி இருந்துச்சு, ஆதாமுடைய ஆவிக்குரிய கண்ணு திறந்துருந்துச்சு. அப்படியானா அப்படியும் இல்லை, அந்த அர்த்தம் இல்லை. உங்களுடைய ஆத்மாவுக்குள்ள, உங்களுக்குள்ள ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு தாட் வச்சிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த தாட்டுக்கு ஒத்த உங்க பார்வையும் இருக்கணும். வெளியே பார்க்கிற பார்வையும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய பார்வையும் ஒரே பார்வையா இருந்தாதான் அது கரெக்டான பார்வை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க ஆவிக்குரிய பார்வையும் உங்க மாம்ச பார்வையும் வெவ்வேறாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒண்ணுதான் பார்க்கும், இன்னொன்னு குருடாயிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒண்ணு ஆவிக்குரிய பார்வை, இல்லைன்னா மாம்ச பார்வை. 2 ஒண்ணா இருக்காது ஒரு இடத்துல, 2 ஒண்ணா இருக்கவும் முடியாது. 2 ஒன்றா இருக்க ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எப்படி பழைய துருத்தியும் புது ரசமும் கலக்குதோ, எப்படி கோடி துணியோட இன்னொரு துணியை, பழைய துணியோட புது துணியை சேர்க்கக்கூடாதோ, எப்படி பழைய பிரமாணத்தோட புதிய பிரமாணத்தை சேர்க்கக்கூடாதோ, அந்த மாதிரி மாம்சத்தோட ஆவியை சேர்த்ததுக்கு இது என்னவாயிடும், ஈக்குவலாக மாறிடும். உங்க ஆவிக்குரிய பார்வை, இப்ப இந்த வசனத்தை எடுத்துக்கோங்க, அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்னங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். வாசிங்க 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், ஆதியாகமம் 2:23 வாசிங்க. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இப்போ ஆதாம் என்ன பண்றாரு, ஏவாளை பார்க்கிறார். பார்த்த உடனே கர்த்தர் கொண்டு தான் நிறுத்துறாரு. நிறுத்தின உடனே ஏவாளை பார்க்கிறார். பார்த்த உடனே வசனம் சொல்லுது, அவர் சொல்றாரு ஏவாளை பார்த்துட்டு, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள் என்று சொல்லி அவளுக்கு மனுஷி எனப்படுவாள். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான்.
ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். இந்த வசனத்தை இப்ப நம்ம இந்த பாயிண்ட்டை நீங்க ஸ்பிரிச்சுவலா உட்காந்து பார்க்கணும். இப்ப அது உங்களுக்கு ஆவியானவர் தான் புரிய வைக்கணும். கவனிங்க, இப்போ பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆதாம் ஏவாளை பார்க்கும் பொழுது என் எலும்பிலிருந்து எலும்பும் என் மாம்சத்திலிருந்து மாம்சமும் என்று சொல்றான். இதான் அவருக்கு இருக்கக்கூடியதான விஷன், அவர் பார்க்கக்கூடியது. ஆனால் அதே மனுஷியை பழம் சாப்பிட்ட பிறகு பார்க்கும் பொழுது அவன் சொல்லக்கூடியது, இவள் ஜீவனுள்ளவருக்கெல்லாம் தாயானவள். இப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். இப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா ஆதாம் சொன்னது ப்ராஃபசி, பழம் சாப்பிட்ட பிறகு. நல்லா கவனிங்க, பழம் சாப்பிட்ட பிறகு ஆதாம் சொன்னது தீர்க்க தரிசனம். என்ன சொல்றார் அந்த வசனம்? திருப்பி வாசிங்க, 3:20 வாசிங்க. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். இன்னும் அவ தாயே ஆகல, இன்னும் என்ன செய்யல, குழந்தை பிறக்கல, எதுவுமே செய்யல. பூமியில பிறக்க போற எல்லா குழந்தைகளுக்கும் இவன் என்னவா இருக்க போறா? இது ஒரு ப்ராஃபசி, இது ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் எப்போ ஆதாமுக்கு வருது? பழம் சாப்பிட்ட பிறகு வருது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்போ பழம் சாப்பிட்ட பிறகு மாம்சத்திலிருந்து தீர்க்க தரிசனம் உரைக்க முடியுமா முடியாதா? இந்த வசனத்தின்படி அவர் என்ன சொல்றாரு? இவள் ஜீவனுக்கெல்லாம் தாயானவள். எல்லா பிறக்க போற எல்லா குழந்தைக்கும் இந்த அம்மா தான் என்ன பிறக்க போகுது? இப்ப இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கல. குழந்தை பிறக்கிறதுனா என்ன, அந்த சந்ததி எப்படி இருக்கும், எதுவும் இவருக்கு தெரியாது. குழந்தை ஒன்று பிறந்திருந்தாதான் அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்கிற ஞானமே வரும் இல்லையா? இப்போ ஆடு குட்டி போறது இருக்கு, ஞான குட்டி எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கிறது எப்படிங்கிறது ஆதாமுக்கு தெரியவே தெரியாது. ஏவாளுக்கும் தெரியாது. எப்படி பிறக்க போது, என்ன செய்ய போது. அதனாலதான் ஏவாள் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயீனை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன், அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உலக பிரகாரமா ஆவிக்குரிய விதத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. ஏவாளுக்கு பிரசவம் பார்க்க ஆள் கிடையாது. ஏவாளுக்கு பிரசவம் பார்க்க ஆளே கிடையாது. அந்த அம்மாவுக்கு கர்ப்பம்னா என்னன்னு வேற தெரியாது. இப்ப ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க கர்ப்பம் அடையல, ஃபர்ஸ்ட் கர்ப்பம். இப்போ பிரெக்னென்ட் ஆகுறவங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல் குழந்தை பிறக்கும் போது பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க நம்ம ஊர்ல எல்லாம், அது தலைப்பிரசவங்கிறது உயிர் போய் உயிர் வருங்க அப்படிதானே சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க. இப்போ அந்த பெண்ணுக்கு, இப்போ பிரெக்னென்ட் ஆகிற பெண்ணுக்கு அம்மா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, ஏற்கனவே குழந்தை பெற்றவங்க கொஞ்சம் பேர் கூட இருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க இந்த பிள்ளைக்கு கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை இருக்கிறவங்களுக்கு காலெல்லாம் வீங்க தொடங்கிடும். சில நேரத்தில் நீர் கோத்துக்கும் காலில். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடி வயிற்றில் சூட்டு வலி ஒன்று வரும். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரியாது. பல நேரத்தில் வாமிட்டு வரும். இதெல்லாம் நடக்கும்ல. இதெல்லாம் இந்த மாதிரி கர்ப்பமானா நடக்கும் ஒரு சிம்டம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு கூட யார் இருக்கா? ஆள் இருக்கு. ஏவாளுக்கு யார் இருந்தா? ஏவாளுக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு வயிறு வீங்கிக்கிட்டே போகுது. குழந்தை பிறக்கணும்னா வயிறு வீங்கணும் அந்த அம்மாக்கு எப்படி தெரியும் இல்லையா? இப்ப இந்த அம்மா நினைக்கலாம்ல, என்ன நினைக்கலாம்? நான் தான் முதல்ல பழம் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டு தான் கொடுத்தேன், இந்த ஆள் என்னதான் சொன்னாரு, ஸ்திரீயானவள் என்னை வஞ்சித்தாள், நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் தான் புசி கொடுத்தாள்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை முதல்ல எனக்கு சாவு வருதோ, ஏன்னா சாவுனா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. மரணத்தை இது வரைக்கும் அவங்க என்ன செஞ்சது இல்ல, பார்த்ததே கிடையாது. அப்போ ஒருவேளை ஏவாள் நினைக்கலாம்ல, ஒருவேளை இதான் மரணமோ, இப்படித்தான் நம்ம சாக போறோமோ. வயிறு வீங்கிக்கிட்டே போகுது. நீங்க யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கண்ணை வீங்கினா நமக்கு பயம் வந்துடுது, கொஞ்சம் கை வீங்கினா பயம் வந்துடுது. என்னன்னே தெரியலடா, உடம்பு வீங்கிக்கிட்டே போகுதுங்கிறோம். அப்ப அந்த அம்மாவுக்கு வயிறு மட்டும் பெருசாகிட்டே போகுது. அந்த அம்மா என்ன நினைக்கும்? ஆதாமுக்கும் இது என்னன்னு தெரியாது. ஆதாம் டாக்டர் கிடையாது. ஆதாம் தோட்டக்காரரு. அவர் ஒரு கார்டனர், தோட்டத்தை பாதுகாக்கிற ஒரு விவசாயி. அவ்வளவுதான். அவருக்கு என்ன கிடையாது? இந்த மெடிக்கல் ஞானம் கிடையாது. இப்ப எப்படி ஏவாளுக்கு இந்த பிரசவத்தை முடிஞ்சு அதையும் தாண்டி ரெண்டாவது பிள்ளை பிறக்க போது அந்த பிள்ளையை யார் வெளியே எடுக்கிறது? புரியுதா? ஏவாளுடைய வயிற்றுல பிள்ளை வெளியே எடுக்கணும்ல யாராவது ஒருத்தர். சுகப்பிரசவம் இருந்தாலும் எடுக்கணும்ல வெளியே. தொப்புள் கொடி யார் அறுத்திருப்பா? இவ்வளவும் பண்ணது கர்த்தர். இவ்வளவும் பண்ணது கர்த்தர். அதனாலதான் அந்த அம்மா சொல்லுது, கர்த்தரால் ஒரு குமாரனை நான் பெற்றேன். நம்ம சொல்றோம்ல, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல, தாய் என்ன சொல்றது, ஒரு தாய் ஆறுதல் சொல்வது போல சொல்றோம்ல, ஒரு தாய் தேற்றுவது போல உன் தேவன் தேற்றுவாருன்னு. இத முழுசா உணர்ந்த ஒரு ஆள் உலகத்துல யாருன்னா ஏவாள் மட்டும்தான்.
ஏன்னா ஒரு தாய் கூட இருந்து பிரசவம் பார்க்கிற மாதிரி ஏவாளுக்கு பிரசவம் பார்த்தது ஆண்டவர் தான், வேற யாராலையும் முடியாது, தெரியாது, ஆதாமுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த 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 பிள்ளை பிறந்து இவ எல்லாருக்கும் தாயாக போறா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா ஆதாம் ஒரு ப்ராஃபசி சொல்றாரு, ஜீவன் உள்ளவருக்கு எல்லாம் என்ன இருக்க போறா, தாயாக போறா. பழம் சாப்பிட்ட பிறகு, கண் திறக்கப்பட்ட பிறகு இது நடக்குது. ஆனால் இந்த கண் திறத்தல் இதுதான் நம்ம எல்லாமே பெருசா பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவதை நம்ம பெருசா சொல்றோம். பிள்ளையாம் சொல்றாரு, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி. அப்ப எந்த கண்ணை பத்தி பேசுறாரு? பிள்ளையாம் வரும்பொழுது பாலாக்க பாக்குறாரு, ஒவ்வொரு இஸ்ரவேலுடைய ஒவ்வொரு கூடாரத்தையா பாக்குறாரு, பாளையத்தை ஒவ்வொரு பகுதியா பாக்குறாரு, எல்லாத்தையும் பார்த்த பிறகு சொல்றாரு கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது. அப்போ இந்த கண் திறத்தல் என்பது நீங்கள் இப்ப பார்க்கிறது அல்ல, இப்ப பார்த்து சொல்ற தீர்க்க தரிசனம் அல்ல, இன்னொரு கண் உங்களுக்குள் திறக்கப்பட வேண்டி இருக்கிறது. புரியுதா? இப்போ நான் திருப்பி சொல்றேன், தீர்க்க தரிசனத்தை நான் குறை சொல்லுகிறது இல்லை, அது ஒரு வரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது தேவை, பக்தி விருத்திக்கு ஏதுவாய் தேவை. சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தீர்க்க தரிசனம். ஆனா இந்த தீர்க்க தரிசனம் தான் உச்சமா நம்ம நினைக்கிறோம். ஒரு ப்ராஃபசி சொல்லியாச்சு, எதிர்காலத்தை பத்தி ஒருத்தர் சொல்லிட்டாரு, தனிப்பட்ட முறையிலையோ தேசத்தை பத்தியோ ஆவிக்குரிய வாழ்க்கையோ எதை பத்தியோ சொல்லிட்டாரு அப்படின்னு உடனே நாம அந்த தீர்க்க தரிசனத்துடைய உச்சத்துக்கு போயிடுறோம். இது நல்லது இல்லைன்னு சொல்லல, இதை தாண்டி உங்கள் கண் திறக்கப்பட வேண்டி இருக்கிறது. அந்த கண் தான் என்ன தெரியுமா? பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு ஒரு கண்ணு திறந்துச்சு இல்ல, பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கண்ணு இருந்துச்சு இல்ல, அந்த கண்ணு திறக்கணும். அந்த கண்ணு திறந்தாதான் உங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா? இப்போ ஏவாள் பிள்ளை பெற்று தாயாவாள் அப்படிங்கிறது ப்ராஃபசி, தீர்க்க தரிசனம். ஆனா அந்த கண்ணு திறந்தாதான் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம், கிரியேஷன், காட்ஸ் பிளான் தெரியும் உங்களுக்கு. ப்ராஃபசி தீர்க்க தரிசனம் வேறு, தேவ திட்டம் வேறு. கர்த்தர் தம்முடைய திட்டத்தை தீர்க்கதரிசி வழியாய் வெளிப்படுத்துவார், அது வேற. ஆனா நீ பார்க்கும் போது உன்னை பத்தின திட்டம் தெரியணும். நீ யாரு, உனக்குடைய காரியம் என்ன, அது தெரியணும். இந்த ஆவிக்குரிய கண்ணு திறக்கிறத பத்தி தான் இங்க ஆண்டவர் பேசுறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட வேதம் இருந்துச்சாம், ஆசாரிப்பு முறைமை இருந்துச்சாம், அவங்க கிட்ட எல்லாமே இருந்தது. தேவ ஆராதனைகள், வாக்கு தத்தங்கள், நம்முடைய மூத்த சகோதரர்கள் இஸ்ரவேலுக்கு உரியதே எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவங்ககிட்ட என்ன இல்ல, இதோடைய திட்டம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற காட்ஸ் பிளான் என்ன, ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாதான். ஆண்டவர் சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இப்போ மோசே வழியா எழுதி கொடுத்துட்டார், 5 ஆகமத்தை எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெறும் வேதமா தான் இருக்குது. நல்ல வேதத்தை வாசிக்கிறான், அந்த வேதத்துக்கு நடக்கணுன்ற வைராக்கியம் இருக்கு, அதுக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு அவன் ரெடியா இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா தேவாலயத்துக்காக, ஆசாரிப்பு கூடத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறான், எல்லாம் இருக்கு. ட்ரெடிஷனல் ஜூஸ், அதே மாதிரிதான் இன்னைக்கு ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன்ஸ். ஆனால் இதை தாண்டி அந்த வேத வாக்கியத்துக்குள்ள ஒண்ணு இருந்துச்சு, இயேசுவை பற்றினதான வெளிப்பாடு, அது அவனுக்கு இல்லை. அது இல்லாததுனால என்ன ஆச்சு? இப்போ தீர்க்க தரிசனம்லாம் தெரியுது அவனுக்கு, எல்லாம் தெரியுது. எங்க மேசியா வருவாரு, மேசியாக காத்திருக்கிறோம், எல்லாம் தெரியுது. இந்த மேசியா யாருடா உங்களுக்கு? இந்த இயேசு கிறிஸ்து யாரு அவர் உங்களுக்கு தெரியலையே. பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு பின்னாடி இருக்கிற இயேசு தெரியலையே. உன் பண்டிகைக்கு பின்னாடி இருக்கிற தேவ திட்டம் தெரியலையே. இந்த ஆசாரிப்பு கூடாரத்துடைய திரைச்சிலைனா என்ன, இந்த 7 கிளை உள்ள பொன் குத்து விளக்குனா என்ன, இதை பத்தின எதுவுமே உனக்கு தெரியலையே. உனக்கு என்ன தெரியுது? நான் கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு தெரியுது, நான் கரெக்டா சுத்தமா இருக்கணும்னு தெரியுது, பழுதற்ற ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும்னு தெரியுது, சிவப்பு கிடாரியை கொடுக்கணும்னு தெரியுது, பிரதான ஆசாரியன் இப்படித்தான் இருக்கணும்னு தெரியுது, அவன் ஆரோன் வம்சத்துல இருக்கணும், அவன் லேவி கோத்திரமா இருக்கணும், எல்லாம் ஓகே தான்ப்பா. ஆனால் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மெய்யான கண்ணு உனக்கு ஓப்பன் ஆகல. இதெல்லாம் இருக்கு. ஆனா பெர்ஃபெக்ட்டா சர்ச்சுக்கு வரணும், ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்க, கரெக்டா தசமா காணிக்க கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, இன்னும் சொல்ல போனா கரெக்டா எல்லாம் செய்யறவங்களா இருக்காங்க, நல்ல பேர் வாங்கிடுவாங்க. அந்த பிரதர் பர்ஃபெக்ட், அந்த சிஸ்டர் பர்ஃபெக்ட். நீ வெளியே வாங்குற இந்த சாட்சி நல்லது இல்லைன்னு சொல்லல, இது அல்ல, இதையும் தாண்டி இன்னும் ஒன்று இருக்கிறது. நீ தெரிந்து கொள்ள வேண்டிய, திறக்கப்பட வேண்டிய கண்ணு ஒன்று நமக்கு இருக்குது. அந்த கண்ணு திறக்காம உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நான் சொல்றது புரியுதா? அந்த கண்ணு திறக்காம உனக்கு தெரியாது உன் டெஸ்டினேஷன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இங்கிருந்து புறப்படுறீங்க, இங்கிருந்து புறப்படும் பொழுது மதுரை போகணும்னு தெரியுது, மதுரைக்கு ரூட் தெரியுது, எல்லாம் தெரியுது. ஒருத்தன் கேட்குறான், ஏன் மதுரைக்கு போற? நான் மதுரைக்கு போனோம்,
எப்படி போவேன்? அவன் சொல்லிடுவான், நான் இங்க இருந்து அப்படியே விழுப்புரம் போய் திருச்சி போய் நான் மதுரை போயிருவேன். ஓகே, எவ்வளவு நேரத்தில் போவேன்? அது ஒரு 7-8 மணி நேரம் ஆயிடுங்க. ஓ சமங்க. போற வழியில அங்க விழுப்புரத்துல ஒரு ஸ்டாப் போட்டு போங்க, உளுந்தூர்பேட்டில் ஒரு ஸ்டாப், எல்லாம் தெரியுது, சூப்பர் பக்கா. ஏன் மதுரைக்கு போற? தெரியலையே. ஏண்டா மதுரை தெரியுது, வழி தெரியுது, வழி இருக்கிற எல்லாம் தெரியுது, ஏன் போற? இப்போ முக்கியம் வழி தெரியறதா ஏன் போறேங்கிறதா? why I am, நான் ஏன் போகிறேன்? அது தெரியாம நீ போனினா எவ்வளவு டயத்துக்கு போனாலும் சரி, ஆக்சிடென்ட் இல்லாம போனாலும் சரி, அல்லது பர்ஃபெக்டா போனாலும் சரி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாலும் சரி, யோசிச்சு பாருங்க. இப்படித்தான் நம்ம அத்தனை பேரும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு நீதி, நமக்கு ஒரு சுயநீதி, நமக்கிட்ட இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ஷன். நான் நல்ல போராட்டத்தை போராடுகிறேன், போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஏன் தெரியாதே அப்படின்னு பவுல் சொல்லி இருந்தார்னா அந்த ஓட்டம் நிறைவா இருக்காது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், அப்புறம் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் கொண்டு எனக்கு அந்த ஜீவகிரீடம், அந்த டெஸ்டினேஷன் என்னன்னு உனக்கு தெரியணும். அதுதான் ஆதாமுக்கு கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி கண்ணு திறக்கிறதுக்கு பின்னாடி உள்ள வித்தியாசம். ஆதாமுக்கு தெரியுது, இந்த அம்மா ஜீவனுள்ள இருக்கலாம், தாய் எல்லா குழந்தையும் பிறக்கும், இந்த அம்மா கூட பூமியே நிரம்பும், எல்லாம் தெரியும். ஏன் எதுக்கு? அந்த பார்வை எப்ப இருந்துச்சு அவனுக்கு தெரியுமா? அந்த பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம். இந்த மாம்சங்கிறதுனா எலும்புங்கிறதுனா என்ன? இந்த கிரியேஷனுக்கு பின்னாடி என்ன இருக்கு? எலும்புங்கிறது மனவாட்டி, மாம்சங்கிறது மனவாளன். இந்த கான்செப்ட் அவனுக்கு தெரியுது. அதனாலதான் அவன் அவளை பொண்ணா பார்க்காம கிரியேஷனா பார்க்கறான். அந்த மாடல் ஏன் உருவாக்கப்பட்டா, எப்படி உருவாக்கப்பட்டா, இந்த வெளிப்பாடு உள்ளதுதான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை. இது இருக்கா? நாம எதுல சாட்டிஸ்ஃபை ஆகிட்டே இருக்கும் தெரியுமா? அவனுக்கு நான் பரவாயில்ல, அந்த சர்ச்சுக்கு நான் பரவாயில்ல, அந்த ஊழியக்காரனுக்கு நான் பரவாயில்ல, அதுல என்ன திருப்தி இருக்குது? அவன் 60 எடுத்தா, நான் 70 எடுத்துட்டேன். ஏன் எடுத்த? இந்த என்ன பண்ண போறங்கிற கொஸ்டின் ஒன்று இருக்குல்ல, நீ தெரியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. லைஃப்ல என்ன பண்ண போற தெரியாது தெரியாது தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு டெஸ்டினேஷன் நான் வச்சிருக்கிறேன், திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. திட்டம் இல்லாமல் நீ இந்த பூமிக்குள்ள கொண்டு வரப்படவே இல்லை. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு திட்டத்தோடு தான் கொண்டு வரப்பட்டீர்கள். ஈச் அண்ட் எவ்ரிபடி. நீங்க ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போங்க, ஆசாரிப்பு கூடாரத்துல கர்த்தர் சும்மா இருக்கட்டும்னு ஒண்ணு வைக்கவே இல்லை. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா 7 கிளை உள்ள பொன்குத்து விளக்கு, மேஜை, அப்பம், திரைச்சீலை, 11 திரைச்சீலை, அதுக்கு மேல மூடு திரை, அதுக்கு மேல 11 ஆடு திரைகளால் போட்டு தோல் நல்ல மூடு, எல்லாம் சொல்றாரு இல்ல. அத்தனைக்கு பின்னாடி கர்த்தருக்கு என்ன இருக்குது? ஒரு திட்டம் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. இப்போ நீங்க ஏன் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க? சர்ச்சுக்குள்ள எதுக்கு உட்கார வச்சிருக்கிறாரு? இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் என்னை ரட்சித்தார். ஓகே. ஏன் சர்ச்சுக்கு வந்தீங்க? ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்தார். ஓகே. சர்ச்சுக்கு ஏன் வந்தீங்க? என்னங்க சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்டவங்க சர்ச்சுக்கு தானே வரணும். வந்து என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் பரலோகத்துக்கு போவோம். அப்பனா நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே போல. ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களை அப்பதான் நம்ம ரத்தத்துல கழுவப்பட்டு சுத்தமா இருக்கும். அந்த நிமிஷம் கூட்டு போயிட்டாருன்னா பர்ஃபெக்ட் ஆயிடுவான். ஏன் கூட்டு போகாம வச்சாரு? அப்ப வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்ல. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள ஒரு பாத்திரத்தை வச்சது கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கணும்ல. அப்ப நீங்க ஏன் இந்த ஆலயத்துக்குள் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு பின்னால் இருக்கிற தேவ திட்டம் என்ன? அதை தெரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் ஆவிக்குரிய கண்ணு குருடுதான். அந்த 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 காரியத்தை புரிஞ்சுக்கணும். நீங்களா புரிஞ்சுக்கிறது வேற. புரியுதா? எல்லாரும் விடுதலையானாங்க. 6 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் விடுதலையானா. எகிப்துல இருந்து விடுதலையான அத்தனை பேருக்கும் காட்ஸ் பிளான் இருந்துச்சு. ஒருத்தன் கூட சும்மா கிடையாது, அத்தனை பேருக்கு இருந்துச்சு. ஆனா அந்த பிளானை தெரிஞ்சுக்கிட்டவன் 2 பேர் தான். யாரு? யோசுவாவும் காலேபு. 2 பேர் தான் உள்ள போனான். மத்த யாருக்குமே அந்த பிளான் தெரியவே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் என்ன? எங்களை கானானுக்கு கூட்டு போறாரு, அவ்வளவுதான். கானானுக்கு கூட்டிட்டு போகணும்னா 2 நாள்ல கூட்டு போயிருப்பாரு. ஏன்னா முதல்ல போகும்போது 2 நாள்ல போயிட்டு வந்துடுற தூரம் தான், டிஸ்டன்ஸ் தான் அது. அப்புறம் ஏன் உன்னை 40 வருஷம் சுத்தணும்? ஏன் உன்னை வனாந்தரத்தின் வழியா நடத்தணும்? ஒவ்வொன்றதுக்கு பின்னாடி காட்ஸ் பிளான் இருந்துச்சு. முதல் தடவை மோசே எகிப்துல இருந்து மீதியான் தேசத்துக்கு போகும்பொழுது செங்கடல் அவர் கிராஸ் பண்ணி எல்லாம் போகவே இல்லை. ஆனா இஸ்ரவேலுக்கு போகும்போது வனாந்தரத்தின் வழியை போங்கிறாரு. அப்ப ஏங்க வனாந்தரத்தின் வழியா போனோம்? நம்மளை கேட்டா என்ன சொல்லுவோம்? அது செங்கடல் பிளக்கும், பார்வோனை சாகடிப்பார். அது நார்மல் கண்ணு. ஆவிக்குரிய கண்ணு என்ன சொல்லும் தெரியுமா? செங்கடல் பிளப்பது என்பது ஞானசானத்துக்கு அடையாளமா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10.
ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அங்க தலைப்பிள்ளை சாகிறது, பிசாசு தலை நசுக்கப்படுவது அடையாளமா இருக்கு. அங்க ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்படுவது இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு அடையாளமா இருக்கிறது. நான் அதுக்கு பின்னாடி வரும்போது ஆண்டவர் எனக்கு வழி திறந்து இந்த இடத்துல இருந்து, பூமியில இருந்து என்னை விடுதலையாக்கி கானானுக்குள்ளே கொண்டு போக போறாரு. என் பிரயாணம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு பேர் தான் யாத்ராகமம். இதான் ஆவிக்குரிய கண்ணு. இந்த கண்ணு திறந்தாதான் இந்த பரம கானானுக்கு நான் போவேங்கிற வெளிப்பாடு உனக்கு வரும். இல்லைன்னா ஆண்டவர் ரட்சித்தாரு, பூமியில ஆசீர்வாதமா இருக்கணும், ஆண்டவர் என்ன பூமிக்குள்ள என்ன பணக்காரனா வைப்பாரு, இல்ல படிச்சால வைப்பாரு, புகழா வைப்பாரு, என்னை கொண்டு கத்தர் அப்படி செய்வார் இப்படி செய்வார், ஆண்டவர் சொல்வார். இதுவா டெஸ்டினேஷன்? இதுவா? இது ஜீவனுள்ளவருக்கெல்லாம் தாய் ப்ராஃபஸி. உன்னை கொண்டு பூமியில அது செய்வேன் இது செய்வேன், இது ப்ராஃபஸி. பட் யூ மஸ்ட் நோ அபவுட் யுவர் பிளான். கர்த்தர் உன் மேல என்ன வச்சாருங்கிறது என்ன செய்யணும்? தெரியணும். தெரியாத வரை நீ ஆவிக்குரிய கண்ணு குருடுதான். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு. என்னை சுவிசேஷகர், நான் போதகர், நான் அப்போஸ்தலர், இதுதான் எங்களுடைய இது அப்படின்னா, இதுவும் சொல்ற, இதுவும் ஆதாம் பழம் சாப்பிட்ட பிறகு திறந்த கண்ணு. ஏன்னா ப்ராஃபஸி தானே இது. உங்களை பத்தின ப்ராஃபஸி, பூமியில நீங்க செய்ய போற ப்ராஃபஸி. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இதை தாண்டி இன்னொரு கண்ணு திறக்கணும் உங்களுக்கு.